வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த யோகா தினம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையால் 2015ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி முதல் ஆண்டுதோறும் யோகா தினம், சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முழு முயற்சி எடுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா நமது இந்தியாவுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களது முயற்சியால் 2014ஆம் ஆண்டு ஐநா சபையில் கூறப்பட்டு அதற்கு 177 உறுப்பு நாடுகள் ஆதரவு அளித்த நிலையில் 2015ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்துள்ளது. இது நம்ம இந்தியர்கள் அனைவரும் நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த சர்வதேச யோகா தினம் இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினமாக இந்த சர்வதேச யோகா தினம் இருக்குது. இந்தியா என்பது ஒரு பழம்பெருமை நாடு, பெருமை வாய்ந்த நாடு அப்படின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதுல நிறைய நமக்கு பெருமைகள் இருக்கு. அதுல ஒரு பெருமை என்ன அப்படின்னா யோகா. இந்த யோகா கலை அப்படின்றது இந்தியாவுல தோன்றியது. நிறைய சித்தர்கள், துறவி துறவிகள், முனிவர்கள் எல்லாருமே இந்த யோகாசனத்தை அனுசரிச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. தங்களது சீடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவுல அதிகமாக, அதுவும் தமிழ்நாட்டுல நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய இந்த யோகாசனம் என்பது பதஞ்சலி முனிவர் உருவாக்கிய யோகாசனம் தான் நம்ம தமிழகத்துல அல்லது இந்தியாவிலையும் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த யோகாசனம் இதுல நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பத்மாசனம் செய்வது எப்படி அப்படின்றத பார்த்திருந்தோம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யோகாசனத்துல அடுத்த ஆசனமாக உட்கட்டாசனம் அல்லது உட்கடாசனம் அப்படின்ற ஆசனத்தை பத்தி நம்ம இதுல தெரிஞ்சுக்கிற போறோம். இது ஒரு எளிமையான ஆசனம் தாங்க. இந்த உட்கடாசனம் அப்படின்றது, அதாவது நாட்காலி ஆசனம், சேர் பொசிஷன் அல்லது சேர் போஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது நின்று கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோகாசனம். இந்த ஆசனம் செய்யறதுனால நம்மளது உடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையையும் ஒரு சக்தி சமநிலையையும் நமக்கு வழங்கக்கூடியது. மற்ற ஆசனங்கள் செய்வதற்கு ஏதுவாக இந்த ஆசனம் உடல் அமைப்பு உடல் உறுப்புகள் நெகிழ்வு தன்மை அதிகமாக கிடைப்பதற்கு இந்த ஆசனம் பயன்படக்கூடியதாக இருக்குங்க. அதாவது இந்த ஆசனம் செய்யறது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு நாட்காலியில உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா, அதாவது 2 கைகளையும் முன்பகுதி நீட்டி ஒரு நாட்காலியில உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா எப்படி இருப்போமோ அதே மாதிரி பொசிஷன். நாட்காலியில உட்காராம ஆனா உட்கார்ந்தது மாதிரி இருக்கக்கூடிய கைகளை மட்டும் முன்னால் நீட்டி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். இது ஒரு எளிமையான ஆசனம் தாங்க. இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய செய்முறை எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு எளிமையாக எல்லாருமே செய்யலாம். இதற்கு ஒரு ரொம்ப பெரிய பயிற்சி தேவை அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்தே நீங்க செய்யலாம். இந்த யோகாசனத்திலேயே நிறைய ஆசனங்கள் இருக்குது. ஒரு சில ஆசனங்கள்லாம் நீங்க அந்த யோகாசனம் சொல்லக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உதவி இல்லாம மற்ற ஆசனங்கள்லாம் நீங்க செய்ய முடியாது. அது செய்வது உங்களது உடலுக்கு ஒரு சில பிரச்சனைகளை தொந்தரவுகளை கொண்டு வந்துடும். ஆனா அந்த சாதாரண ஆசனம், அதாவது பத்மாசனம், வஜ்ராசனம், உட்கட்டாசனம், நின்றபாத ஆசனம், இந்த மாதிரியான ஆசனங்கள் செய்வது நீங்க பெரிய அளவுக்கு ஒரு பயிற்சியாளரை வைத்துக்கொண்டு நீங்க பயிற்சி பெற்று செய்யணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. இது சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான். இதுல என்ன அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய முறை, உட்கட்டாசனம் செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விரிப்புல பொதுவா ஆசனம் செய்யும் போது ஒரு நல்ல ஒரு துணி, யோகா மேட் அப்படின்லாம் விற்கும். அல்லது சாதாரண நம்ம போர்வை அல்லது துண்டு அந்த மாதிரி காட்டன் அதை பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. காட்டன் துணிகளை பயன்படுத்துறது நல்லது. அந்த விரிப்பின் மேல் நம்ம செய்யும் போதுதான் அந்த ஆசனம் நமக்கு முழுவதுமான அந்த பலனை கொடுக்குங்க.
நம்ம விரிப்பு இல்லாம வெறும் தரையில செய்யும் போது அந்த பலன் எல்லாமே தரையிலேயே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால நல்ல ஒரு விரிப்பான் எடுத்துக்கிறோம். அந்த விரிப்புல வந்து நேராக நின்று கொண்டு கால்களை சேர்த்து வைத்துக் கொள்ளணும். கால்களை வந்து சேர்த்து வைத்துக் கொள்ளணும். மூச்சை இழுத்து கொண்டே, மூச்சை வந்து உள்ள இழுத்து கொண்டே மெதுவாக, ரொம்ப ஆழமா இழுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. மூச்சை வந்து மெதுவாக உள்ளே இழுத்து கொண்டே கைகளை தோள்பட்டை உயரத்திற்கு முன்னால் நீட்டணுங்க. நீட்டிட்டு உள்ளங்கைகள் ஒன்றையொன்று பார்த்து இருக்கலாம் அல்லது சின்முத்திரையிலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது சின்முத்திரையில இருந்து செய்யறதும் நல்ல பலன் கிடைக்கும். அல்லது உள்ளங்கை ஒரு கை வந்து ஒரு உள்ளங்கை இன்னொரு உள்ளங்கையை பார்க்க பார்க்கறது மாதிரியும் இருக்கலாம். அல்லது இரண்டு கைகளுமே கீழே தரையை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து செய்யலாங்க. இந்த மூன்று முறைகளையும் செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சை வெளியேற்றி கொண்டே ஒரு நாட்காலியில அமர்வது போல நமது இடுப்பை பின்னுக்கு தள்ளி முழங்கால்களை வந்து சற்று மடக்கணும். அதுக்கடுத்து நமது தொடைகள் வந்து தரைக்கு இணையாக இருப்பதற்கு வந்து முயற்சி செய்யணுங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். பொதுவா வந்து இந்த யோகாசனம் செய்யறது இந்த முதுகுத்தண்டுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும், வலிமையை வந்து கொடுக்குங்க. அந்த முதுகுத்தண்டு வந்து நேராக இருக்கணும். மார்பை உயர்த்தவும் உடல் எடையை வந்து குதிங்கால்ல வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஒன்றும் ரொம்ப, அதாவது இதுல இருக்கக்கூடிய முறைகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக தெரியும். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைங்க. நல்ல விரிப்பான வந்து விரிக்கிறீங்க. அதுல வந்து நேராக நீங்க நிக்கிறீங்க. நேராக வந்து நிக்கிறீங்க. அதுக்கடுத்து இரண்டு கைகளையும் முன்னோக்கி நீட்டுறீங்க. நீட்டிட்டு நாற்காலியில அமர்வது போல் உங்களது அந்த இருக்கையை வந்து நீங்க அமர்வது போல் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்க கொண்டு வர்றீங்க. அந்த சமயத்துல வந்து சாதாரண மூச்சு இருந்தாலுமே போதும். 20 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை இந்த நிலையில வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நீங்க எடுத்த உடனே வந்து 1 நிமிடம் 2 நிமிடம்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். கால் வந்து வலி வந்து ஆரம்பிச்சிருங்க. அதனால சாதாரணமாக நீங்க ஒரு 20 வினாடிகள் அல்லது 15 வினாடிகள் கூட இருக்கலாம். ஆரம்ப நிலையில வந்து நீங்க 15 வினாடிகள் வந்து இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்களா நீங்க 20, 25 அப்படின்ட்டு வந்து நீங்க கூட்டிக்கிட்டே போகலாம். இப்படி வந்து நீங்க ஒரு நிமிடம் வரைக்கும் வந்து செய்யலாம். அதுக்கடுத்து மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டே பழைய நிலைக்கு வந்து வந்துடணுங்க. இது வந்து யோகாசனம். உட்கட்டாசனம் பாருங்க, இதுல ஒன்றும் பெருசா ஆஹ், இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாதுங்க. நம்ம வந்து உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். உடல் எடை அதிகமாக இருக்குது அல்லது ஏதாவது சிறு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம செய்வதை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. இல்லை நம்ம நார்மலா இருக்கிறோம் அப்படின்னா நீங்க ஒன்றும் பயப்படவே தேவையில்லைங்க. இது வந்து சாதாரணமாக செய்யலாம். எந்த ஒரு பயிற்சியாளரும் தேவையில்லை. இதை வந்து சாதாரணமாக இந்த பொசிஷன்ல வந்து செய்யலாங்க. இப்படி செய்யும்போது நமக்கு அதிகமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியதுங்க. இந்த உட்கட்டாசனம் வந்து அதிகமான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியதுங்க. எந்த மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா கால்கள் மற்றும் தொடை தசைகளை வந்து வலுப்படுத்தும். கால்கள் மற்றும் தொடை தசைகளை வந்து வலுப்படுத்தும். மூட்டுகளுக்கு வந்து வலிமையை வந்து கொடுக்குங்க. நிறைய பேத்துக்கு வந்து மூட்டு வலி வந்து அதிகமாக இருக்கும். மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நீங்க அதை செய்வதை வந்து தவிர்ப்பது நல்லது. அதாவது மூட்டு வலி இல்லாம இருக்கும்போது செய்யறது வந்து நல்லதுங்க. நீங்க அந்த மாதிரி செய்யறீங்க அப்படின்னா தொடர்ந்து செய்யும்போது, அதாவது தொடர்ந்து இந்த யோகாசனம் செய்யும்போது உங்களுக்கு அந்த மூட்டு வலியே வந்து ஏற்படாதுங்க. மூட்டு வலி இருந்தது அப்படின்னா அதை வந்து சாதாரணமா செய்யலாம். அதிக நேரம் செய்யறதை விட சாதாரணமாக குறைவான நேரம் வந்து செய்யலாங்க. இது வந்து ஒரு ஒரு 30 வினாடிகள் அல்லது 40 வினாடிகள் வந்து இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஒரு 4 மைல் தொலைவு நம்ம நடந்துட்டு வந்ததுக்கு வந்து சமம் அப்படின்றாங்க. 4 மைல் தொலைவு வந்து நடந்துட்டு வந்ததுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து இது மூட்டுகளுக்கு வலிமையை வந்து கொடுக்கும். முதுகுத்தண்டை வந்து பலப்படுத்துங்க. நமது முதுகுத்தண்டு வந்து இந்த யோகாசனம் செய்யும்போது அது வந்து வலுப்பெறும் அப்படின்றாங்க.
வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்ல வலுப்படுத்தும். இந்த யோகாசனம் செய்யறது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து வலுப்படுத்தும் அப்படின்றாங்க. இதயம் வந்து ஆரோக்கியம் பெறும். இன்னைக்கு அதிகமாக இந்த இதய பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படுதுங்க. இந்த யோகாசனம் வந்து இதய ஆரோக்கியத்துக்கு வந்து சிறந்ததாக இருக்குது. இது மட்டும் இல்ல, நீங்க எந்த யோகாசனம் செய்தாலும் அது வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரவே வராதுங்க. அதுலயும் வந்து இந்த பிராணாயாமம், அந்த மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரவே வராதுங்க. அந்த பிராணாயாமா அல்லது மூச்சு பயிற்சி வந்து அடுத்து வரக்கூடிய நம்ம காணொளியில வந்து நம்ம அதை வந்து பதிவிடலாம். இப்போ வந்து இந்த இதய ஆரோக்கியம் வந்து கிடைக்குங்க. ரத்த ஓட்டம் சீராகும். உடல்ல நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக செயல்படுங்க. அதுக்கடுத்து வந்து சிறுநீர் பை மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை வந்து இது மேம்படுத்தும் அப்படின்றாங்க. சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து போகும். இந்த யோகாசனத்தை வந்து தொடர்ந்து செய்யும்போது. அதே மாதிரி நமது பாதங்கள் மற்றும் கணுக்கால் வந்து வலிமை அடையும் அப்படின்றாங்க. பாதங்களுக்கும் கணுக்காலுக்கும் வந்து வலிமை வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த யோகாசனத்தை வந்து ஒரு நாள் செய்த உடனே எனக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்க தொடர்ந்து இந்த யோகாசனத்தை வந்து செய்யணும். நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து வராதுங்க. அதுக்கடுத்து இந்த மன ஆரோக்கிய நன்மைகள் எல்லா யோகாசனத்துக்கும் இருக்கிறது மாதிரியே தாங்க இந்த யோகாசனம் செய்யும் போது, அதாவது கவனம் ஒரு செயலின் மீது நமக்கு வந்து கவனம் வந்து அதிகமாக இருக்கும். கவன சிதறல் வந்து ஏற்படாது. நம்மளுடைய சக்தி வந்து சமநிலை அடையும் அப்படின்றாங்க. உடல்ல வந்து ஆற்றல் நிலை அதிகரிக்கும். உடல்ல வந்து ஆற்றல் ஒரு வேலையை செய்யறதாக இருக்கட்டும், அதாவது மேனுவலாக உடல் உழைப்பு சார்ந்த வேலையை செய்வதாக இருக்கட்டும், அல்லது அறிவு சார்ந்த வேலையை செய்வதாக இருக்கட்டும், நமது வந்து உடல்ல வந்து ஆற்றல் நிலை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மன அழுத்தம் வந்து குறையுங்க. இந்த யோகாசனம் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அது வந்து குறையும். அப்ப நம்ம அதிகமாக மருத்துவமனைக்கு செல்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரஷர், சுகர், இதயம் தொடர்பான நோய்களுக்கு வந்து அதிகமாக மருத்துவமனைக்கு வந்து செல்றாங்க. இது போன்ற யோகாசனங்கள வந்து நீங்க செய்யும்போது, இந்த நோய்களே வந்து உங்களுக்கு வந்து அண்டாதுங்க. மன அழுத்தத்தை வந்து குறைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. இது இன்னும் கூடுதலான நிறைய பலன்கள் வந்து எல்லாம் இருக்குது. எல்லா யோகாசனத்துக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் மாரி, இந்த யோகாசனத்துக்கும் அந்த பலன்கள் எல்லாமே இருக்குதுங்க. அதாவது அலுவலகத்துல வந்து நம்ம நீண்ட நேரம் அமர்ந்து செய்யக்கூடிய அதாவது இன்னைக்கு ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமான நேரம் உட்கார்ந்தே நம்ம வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து இந்த யோகாசனம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காலையில நீங்க வந்து வாக்கிங் போறீங்க அப்படின்னா, அந்த வாக்கிங் போறது நல்லது, ரன்னிங் போறது நல்லது, ஜாகிங் போறது நல்லதுங்க. அந்த மாதிரி நம்ம போவதற்கான ஒரு நேரம் ஒதுக்க முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த யோகாசனம் செய்யும்போது, இந்த ஆசனம், உட்கடாசனம் செய்யும்போது, உங்களுக்கு வந்து அந்த நடைப்பயிற்சி செய்து வரக்கூடிய அந்த பலன்கள் ஃபுல்லா கிடைக்குங்க. அதாவது 3 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி செய்ததற்கு சமமான பலனை வந்து இந்த ஆசனம் அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது உடல்லயும் சரி, மனதிலும் சரி இருக்கக்கூடிய ஒரு இறுக்கத்தை போக்கி ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தும் அப்படின்றாங்க. இந்த உட்கட்டாசனம் மிக ஒரு சிறந்த ஆசனமாக அறியப்படுகிறதுங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து நீங்க தொடர்ந்து யோகாசனம் செய்யும்போது, நம்ம மருத்துவமனை பக்கமே போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. யோகாசனம் செய்றதுனால வந்து, நம்ம வந்து மருத்துவமனைக்கு போறதோ, அல்லது மருந்துகள் எடுத்துக்கிறதோ நமக்கு வந்து தேவையாக இருக்காதுங்க. உட்கடாசனம் மட்டுமல்ல, வஜ்ராசனம், நின்றபாத ஆசனம், விருக்ஷாசனம், யோக முத்ரா, சாந்தி ஆசனம், இந்த மாதிரி வந்து நிறைய ஆசனங்கள் வந்து இருக்குங்க. சர்வாங்காசனம், இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் வந்து இருக்குதுங்க. இதுல ஒரு சில ஆசனங்களை தவிர்த்து பிற யோகாசனங்களை நம்ம வந்து சாதாரணமாகவே செய்யலாம். எந்த ஒரு பயிற்சியாளரிடமும் நம்ம பயிற்சி எடுக்காமல நம்ம வந்து சாதாரணமாகவே செய்யலாம். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க யோகாசனங்கள் செய்யும்போது
உங்களது உடலும் சரி, உங்களது மனமும் சரி, உடல் ஆரோக்கியம் பெறும், மனம் அமைதி பெறும். தொடர்ந்து யோகாசனம் செய்வோம். நமது உடலையும் நமது மனதையும் வளமுடன் வைத்துக் கொள்வோம் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களை கூறி, இத்துடன் இந்த காணொளியை வந்து நம்ம நிறைவு செய்யறோங்க. அடுத்த காணொளியில வந்து இன்னொரு யோகாசனம் பத்தி வந்து நம்ம பார்க்கலாங்க.